ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் தி லார்ட். இந்த உலகம் நம்மளை கூட்டிகிட்டு போகக்கூடிய பாதை எப்பொழுதுமே நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாகவும் நம்மளை திருப்திப்படுத்தக்கூடியதாகவும் நம்ம நினைக்கிறது நம்ம கேட்டது எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய பாதையாகவும் இருக்கும். ஆனால் ஏசப்பா நம்மளை கூட்டிகிட்டு போகிற பாதை எப்பொழுதுமே புரியாத புதிராகவே தான் இருக்கும். ஏன் தெரியுமா? அந்த பாதையில் செங்கடல் வரும், அந்த பாதையில் யோர்தான் வரும், அதே பாதையில் எரிகோ வரும். அநேக பிரச்சனைகள் வர்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த பிரச்சனைகள் மத்தியிலையும் கர்த்தர் நம்மளை அழைத்து கொண்டு போகிற பாதை அநேகர் பார்த்து ஆச்சரியப்படுற லெவலுக்கு, அதிசயப்படுற லெவலுக்கு அந்த இடத்துல அநேக அற்புதங்களை செய்யக்கூடிய பாதையா இருக்கும். அந்த பாதையில நம்ம கடந்து சென்றா மட்டும்தான், எந்த ஒரு முயற்சியும் செய்யாம எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்தை முழுவதுமா சுதந்திரித்து கொண்டாங்களோ அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஏசப்பா நமக்கு வச்சிருக்கிற பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள முடியும். அதனால போகிற பாதையில கஷ்டம் வருது, பிரச்சனை வருது சொல்லி சோர்ந்து போயிடாதீங்க. அது கர்த்தர் நியமித்த பாதைன்னு சொல்லிட்டு சந்தோஷமா ஓடுங்க. பரலோக கானான சுதந்திரித்து கொள்ளுங்க. Thank you.